வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கான 2026 புத்தாண்டின் பலன்களை பார்க்க போகிறோம். புத்தாண்டை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியங்கள் காத்திருக்கிறது. ஆனாலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக அனைத்து விஷயத்திலும் இருக்க வேண்டும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கண்டக சனி தொடங்க போகிறது. இதனால் விரயங்கள் அதிகரிக்கும். சனீஸ்வர வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, திசா புத்திக்கு ஏற்ப தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். 10ல் உள்ள குருவால் பதவி மாற்றம் வரலாம். சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளுக்கான சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் குருவால் பார்க்கப்பட்டு பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆண்டின் தொடக்கம் மிக அற்புதமாக இருக்கும். லாபாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று வருடம் தொடங்குவதால் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆண்டு முப்பெரும் கிரகங்களின் பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. முதலில் மார்ச் மாதம் சனி பகவான் மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மே மாதம் குரு பெயர்ச்சி இருக்கிறது. அக்டோபர் மாதம் அதிசார குரு பெயர்ச்சியும், நவம்பர் மாதம் ராகு கேதுக்களின் பெயர்ச்சியும் நடைபெறப் போகிறது. இந்த கிரகங்களின் பயிற்சியின் போது அந்தந்த கிரகங்களுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 இடங்களை பார்க்கிறார். இதனால் குடும்ப முன்னேற்றம் ஏற்பட போகிறது. கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக போகிறது. இடம் வாங்கும் முயற்சி கைகூட போகிறது. தாயின் உடல் நலம் சீராக போகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. கரைந்த சேமிப்பு எல்லாம் இனி உங்களுக்கு சேவிங்காக மாறப்போகிறது. வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி ஜனவரி மாதம், அதாவது 2026ஆம் ஆண்டு பிறந்த உடனேயே ஏற்பட போகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் சென்று அமரப்போகிறார். அதுவும் கண்டக சனியாக. இதனால் நீங்கள் பயம் எல்லாம் கொள்ள தேவையில்லை. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. இதே நேரத்தில் சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்பட போகிறது. கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது. பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கூட நேரிடலாம். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகிறது. தொல்லை தந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். வளர்ச்சி பாதைக்கு செல்ல நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். பெற்றோரின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு கூட மறைய வாய்ப்பிருக்கிறது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். சொத்து விற்பனையால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. 26/5/2026 அன்று குரு பகவான் கடகராசிக்கு பெயர் செய்கிறார். அப்பொழுது அவரது பார்வை 3, 5, 7 இந்த 3 இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்றமான வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை உங்களை விட்டு அகன்றுவிடும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் இனிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு பலனளிக்கும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களை வந்தடையும். பணி நிமித்தமாக பிரிந்த தம்பதியர் மீண்டும் இணைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஆண்டில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழப்போகிறது. தற்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன சொல்லப்படும் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பெறப் போகிறது. அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கப் போகிறது. ஆலய பணிகளில் ஆர்வம் காட்டப் போகிறீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உங்களுடைய தொழில் வளம் சிறப்பாகும். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சி கைகூடும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை ஒரு சிலருக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் சந்திப்பால் பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொள்வீர்கள். ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
சில அலைச்சல்களும் ஆதாயம் இல்லாத விஷயங்களும் நடந்தாலும் கூட கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புதிய தொழிலை ஆரம்பித்து வைக்கும், கடன்கள் இல்லாத ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கும், சொத்துக்கள் விற்பனை மூலம் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.